16 வயசுல வீட்டை விட்டு வெளியே வந்த ஒரு பையன் எப்படி உண்டா என்ற ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாருன்றது உங்களுக்கு தெரியுமா? அது எப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கரெக்டாக 1915 அப்போ சவுத் கொரியால ஒரு சாதாரண ஏழை விவசாயிக்கு பிறக்கிறது தான் சின்ஜும் ஊங். எங்க வந்து ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கஷ்டமான வேலைகள் நிறைய சின்ன வயசுல வந்து செய்ய ஆரம்பிக்கிறாரு. இவரோட குடும்ப வறுமையால 6வதோட இவர் படிப்பையுமே நிப்பாட்டுறாரு. ஸோ இப்படியே நம்ம லைஃப் இருந்தால் சரியா இருக்காது, நம்ம அடுத்த கடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட 16வது வயசுலயே அவர் வீட்டை விட்டு வெளியிலும் போறாரு. கொரியா இருக்கக்கூடிய ஒரு சிட்டில வேலையும் போய் தராரு. அங்க கிடைக்கக்கூடிய ஒரு சில வேலைகளும் செய்யறாரு. ஆனா அவங்க அப்பா அதை பார்த்துட்டு உடனே ஒரு திருப்பி கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. இந்த ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்துட்டு அங்க வீட்டுல இருக்கக்கூடிய விவசாயத்தை திரும்ப ஒரு 2 வருஷம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலுமே எங்களுக்கு மனசுல ஒரு எண்ணம், நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வீட்டை விட்டு வெளில போறாரு. அவங்க அப்பா திரும்ப கூட்டிட்டு வந்தாரு. திரும்ப வெளில போயிறாரு. திரும்ப கூட்டிட்டு வந்தாரு. சரியா 4வது தடவை இருக்கும்போது நம்ம கூட்டிட்டு வர அளவுக்கு அவங்க நம்ம ரொம்ப லாங்ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல இருக்க ஒரு பசுமாட்டை வித்துட்டு அந்த காசை வச்சு ரொம்ப அவங்க அப்பாவால் கண்டுபிடிக்காத அளவுக்கு ஒரு லாங் போயிட்டு அங்க போய் ஸ்டே பண்றாரு. அங்க ஒரு அரிசி கடையில ஒரு சாதாரண ஒரு டெலிவரி பாயா ஒரு வேலைக்கும் ஜாயின் பண்றாரு. எங்க அந்த கடையில பயங்கரமான எஃபோர்ட்ஸ் போறாரு, நிறைய ஆர்வம் பண்றாரு. ஸோ அந்த இதெல்லாம் பார்த்துட்டு அந்த கடைக்காரரு எங்க வந்து ஒரு 6 மாசத்துலேயே இந்த கடையோட கணக்கு எழுதுற வேலைக்கு அவர் எழுதி வச்சுக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு போகுது. அப்படியே அந்த கடைக்காரருக்கு ஒரு ரொம்ப ஹெல்த் இஷ்யூ ஆயிடுது. ஸோ அதுக்கடுத்து இந்த கடையை வந்து எங்க பாத்துக்க சொல்றாரு. எங்குமே சக்சஸ்ஃபுல்லா அந்த கடையை பார்த்துக்கும் ஆரம்பிக்கிறார். எல்லாமே சரியா போயிட்டு இருக்க டைம்ல கொரியாக்கும் ஜப்பானுக்கும் வந்து சண்டை வருது. அந்த சண்டையில பாத்தீங்கன்னா இவரோட அரிசி மணி ஜப்பான்காரங்க தூக்கிட்டு போயிடறாங்க. ஸோ ரொம்பவே கஷ்டப்படுறாரு. பட் இருந்தாலும் இவர்கிட்ட இருந்து ஒரு சில கொஞ்சம் காசை வச்சுட்டு ஒரு கார் கேரேஜ் ஓப்பன் பண்றாரு ஒரு சில நாட்கள்ல. ஸோ அந்த காரே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்க டைம்ல சவுத் கொரியாக்கும் நார்த் கொரியாக்கும் சண்டை வருது. அந்த டைம்ல இவரோட கேரேஜுமே தூக்கிட்டு போயிடறாங்க. ரொம்பவே கஷ்டப்படுறாரு. பட் இருந்தாலும் தொடர்ந்து முயற்சியால தன்னோட 50வது வயசுல எப்படிங்க தன்னோட 50வது வயசுல ஹுண்டாய் அப்படின்ற ஒரு கார் கம்பெனியை சரியா 1978 அப்போ ஓப்பன் பண்றாரு. ஸோ இந்த கம்பெனில பென்னி அப்படின்ற ஒரு மாடல்ல ஃபர்ஸ்ட் கார் லான்ச் பண்றாங்க. அந்த கார் நினைச்சதை விடவும் பயங்கரமான சக்சஸ் கொடுக்குது. ஸோ இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே அந்த காரை வாங்கி பயன்படுத்துறாங்க அந்த டைம்ல. ஸோ ஹுண்டாய்ன்ற ஒரு கம்பெனி பல பேருக்கு தெரிய வருது. இதன் மூலியமா சவுத் கொரியா அப்படின்ற ஒரு நாடு இருக்குன்றதே பல பேருக்கு அப்பதான் தெரியவும் வருது. ஹுண்டாய் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா ஃபங்க்ஷன் ஆகுதுங்க. அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா பல கண்ட்ரிக்கு போய் சேர ஆரம்பிக்குது. இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா சரியா 193 கண்ட்ரி 5000+ மேனுஃபேக்சரிங் பிளான்ஸோட இயர்லி 183 ட்ரில்லியன் அளவுக்கு ரெவன்யூ பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியா சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, அவர் சின்ன வயசுல ஒரே ஒரு பசுமாட்டை வித்துட்டு ஓடி போன அவர் நல்லா சக்சஸ் ஆன பிறகு அவங்க ஃபேமிலியோட எல்லாருமே ஒன்னான பிறகு அவங்க அப்பாவுக்கு சரி 1000 பசுமாடு வாங்கி கொடுத்தாருங்க. ஜஸ்ட் எல்லாரும் ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பாருங்க. ஒரு சாதாரண விவசாயிக்கு பிறந்த ஒரு பர்சன், ஒரு சாப்பாடுக்கே கஷ்டப்பட்ட ஒரு பர்சன் கிட்டத்தட்ட 10,000 கோடி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்காரு. இன்ஸ்பைரிங்ல இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்கறதுக்கு தொடர்ந்து உங்களை ஃபாலோ பண்ணிக்க.